வெல்கம் டு அவர் சேனல். தமிழக ஊரக வளர்ச்சித்துறையில் வந்திருக்கக்கூடிய டிரைவர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, தென் உங்கள் மாவட்டங்களில் இருக்கா, அந்த வேக்கண்ட் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் எப்படி பார்க்குறது, இதை பற்றி ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு டிஎன்ஆர்டி ரெக்ரூட்மெண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதே போல் டைப் பண்ணிக்காங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதே செலக்ட் பண்ணிக்காங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தமிழ்நாடு இது போல வரும். விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் இருக்குது, இது தேவைன்னா படிச்சுக்காங்க. இங்கே தேர்டாக இருக்குது பார்த்தீங்களா, மாவட்ட வாரியான காலி பணியிடங்களை பார்வையிட அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட்டு டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த போஸ்ட் பற்றி தெரியணுமோ அந்த போஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். இதில் எந்த போஸ்டெல்லாம் இருக்குது பார்த்துக்காங்க. டிரைவர், ரெக்கார்ட் கிளர்க், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், நைட் வாட்ச்மேன், இந்த போஸ்ட் எல்லாமே இருக்குது. இதில் ஜஸ்ட்டு இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தெரியணும் அப்படின்னா அதை டச் பண்ணிங்கன்னா ஷோன்னு இருக்கு இல்லையா, இந்த ஷோவை டச் பண்ணணும். கீழே வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே கொடுத்துருக்காங்க. உங்கள் கம்யூனிட்டிக்கு வேக்கண்ட் இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ திருவண்ணாமலை பாருங்கள், பிசிக்கு இல்லை, பிசி முஸ்லீம் இல்லை, ஆனால் ஜென்ரலில் ஒரு 12 வேக்கண்ட் இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு போஸ்ட் நேம் இங்கேயே இருக்குது பார்த்துக்காங்க. நம்ம சூஸ் பண்ணதும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தான். அது போல் பாருங்கள், எஸ்சிஏக்கு 4 இருக்குது, விமன் ஒன்லிக்கு 4 இருக்குது. ஸோ போத் விமன் அண்ட் மென் 12 இருக்குது. நம்பர் ஆஃப் வேக்கன்சி டோட்டலாக 16. இது போல் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே இங்கே இருக்குது. உங்களுக்கு எந்த மாவட்டம் தேவையோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், எல்லா மாவட்டத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே செக் பண்ணிக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இப்போ டிரைவர் வேணும் அப்படின்னா, வேக்கண்ட் இருக்கா இல்லையா அந்த மாவட்டத்தில் அப்படின்னா டிரைவர்னு சூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், டிரைவருக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடுது. புதுக்கோட்டையில் பாருங்கள், ஜென்ரலில் 2 வேக்கண்ட் இருக்குது. அதில் எஸ்சிஏ 1, விமன் ஒன்லி 1, போத் விமன் அண்ட் மென் 2. ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி டோட்டலாக 3. இது போல் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நைட் வாட்ச்மேன் அப்படின்னா அதுவும் இதே போல் தான். எத்தனை வேக்கண்ட் இருக்குது, உங்கள் மாவட்டத்தில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு உரிய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தலாம். அதாவது ஏஜ் என்ன இருக்கணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, பே ஸ்கேல் எவ்வளோ, அதை பற்றியெல்லாம் பார்த்தலாம். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் அரியலூர் மாவட்டத்தை எடுத்திருக்கோம். இதில் ஈப்பு ஓட்டுநர், அலுவலக உதவியாளர் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஊதியம் டீட்டெயில்ஸ் பார்த்துக்காங்க. ஊதியம் ரூபாய் 19,500 முதல் 71,900 வரை. ஊதிய நிலை 8. ஈப்பு ஓட்டுநருக்கு. அலுவலக உதவியாளருக்கு 15,700 முதல் 58,100 வரை. ஊதிய நிலை 1. ஸோ இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது 18 இருக்கணும். அதிகபட்ச வயது கால்குலேஷன் வந்து 1/7/2025 வச்சு கால்குலேட் பண்ணணும். அதுபோல் கால்குலேட் பண்ணும்போது பொது பிரிவினருக்கு 18லேருந்து 32 வயதுக்கு மிகாமல் இருக்கணும். இதெல்லாமே காமனாக தான் கொடுத்துருக்காங்க 2 ஜாபுக்குமே. 18லேருந்து 34 வயதுக்கு மிகாமல் பிசி எம்பிசியாக இருந்தால். இதுவே எஸ்சி எஸ்டி பிரிவு அப்படின்னா இது வந்து மாறுது பார்த்துக்கோங்க. 18லேருந்து 42 வரைக்கும். ஆனால் அலுவலக உதவியாளருக்கு 18லேருந்து 37 வரைக்கும் தான். இது மொத்த பணியிடங்கள். இது அரியலூர் மாவட்டத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்கள் மாவட்டத்தில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த ஊதியம் டீட்டெயில்ஸ்லாம் எல்லா மாவட்டத்துக்கும் காமனாக தான் இருக்கும். கல்வி தகுதி இப்போ டிரைவருக்கு என்னென்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி. அதே போல் இவங்களுக்குமே அலுவலக உதவியாளருக்குமே 8ஆம் வகுப்பு தேர்ச்சி. செல்லத்தக்க இலகுரக வாகன ஓட்டுநர் உரிமம் லைசன்ஸ் வச்சுருக்கணும் டிரைவருக்கு. முன் அனுபவம் 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் இருக்கணும் டிரைவருக்கு மட்டும். அது பார்த்துக்காங்க. இங்கே அலுவலக உதவியாளருக்கு மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி போதுமானது. விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா இந்த 2 போஸ்ட்டுக்கும் வேணும்னா இங்கே தனித்தனியாக அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டிக்கு ரூபாய் 50, மாற்றுத்திறனாளிகள் ரூபாய் 50, அதர்ஸ் ரூபாய் 100, மற்ற எல்லாருக்குமே 100 ரூபாய். கடைசி நாள் வந்து 30/9/2025. ஸோ இந்த விண்ணப்பதாரர்கள் வந்து கல்வி தகுதி, சாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவைகளுக்கு ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதியுள்ள நபர்களிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும். ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த பேஜ்லேயே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஊராட்சி ஒன்றிய அளவிலான காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பம்னு கொடுத்து ஈப்பு ஓட்டுநர், பதிவறை எழுத்தர்,
அலுவலக உதவியாளர், இரவு காவலர். இந்த 4 போஸ்ட்டுக்குமே இருக்கு. இப்ப விண்ணப்பிக்கன்னா, விண்ணப்பிக்க சூஸ் பண்ணுங்க. இப்ப அலுவலக உதவியாளர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, வகுப்பு அதாவது கம்யூனல் கேட்டகரி. அத சூஸ் பண்ணிக்கணும். பாலினம், ஜெண்டர் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம், எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. வட்டாரம், அதற்குரிய பிளாக்ன்னு வந்து சூஸ் பண்ணணும். விண்ணப்பதாரரோட பெயர், நேம் ஆஃப் த அப்ளிகன்ட். இங்க வந்து இனிஷியல் போட்டுக்கணும். இங்க வந்து உங்க பெயர் கொடுக்கணும். தந்தை ஆர் பாதுகாவலர் துணையின் பெயர், அவங்களோட இனிஷியல், அவங்களோட நேமு. கல்வி தகுதி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணணும். கடைசியாக பயின்ற பள்ளி கல்லூரியின் மாற்று சான்றிதழின் நகல், டிசியோட ஜெராக்ஸ் காப்பி இங்கே அட்டாச் பண்ணணும். நீங்கள் லாஸ்ட்டாக எங்கே வந்து ஸ்டடி பண்ணீங்களோ அந்த இன்ஸ்டியூஷனோட டிசி சர்டிஃபிகேட் வந்து இங்கே கொடுக்கணும். அதாவது எவ்வளோ சைஸ் இருக்கணும்னா மினிமம் 20 KB டு மேக்ஸிமம் 100 KB சைஸ் இருக்கணும். அக்செப்டட் ஃபைல் டைப்பு பிஎன்ஜி, ஜேபிஇஜி, ஜேபிஜி அண்ட் பிடிஎஃப். பிடிஎஃப் ஃபார்மேட் கூட இருக்கலாம், ஆனால் இந்த சைஸில் இருக்கணும், செக் பண்ணிக்காங்க. ரிலீஜியன், மதம் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். கேஸ்டோட உட்பிரிவின் பெயர் என்னன்னு கொடுக்கணும். அப்புறம் முன்னாள் இராணுவ வீரர், ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளி அப்படி ஏதாவது இருந்தீங்கன்னா எஸ்னா எஸ் கொடுக்கணும், நோனா இல்லை. குடும்ப அட்டை எண் நீங்கள் வந்து குறிப்பிடணும். பிறந்த தேதி, உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஏஜ் வந்து இங்கே கரெக்டாக கொடுக்கணும். சொந்த மாவட்டம் எது அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா மாவட்டமும் வரும். அதில் கரெக்டான மாவட்டம் உங்களது எதுவோ அதை சூஸ் பண்ணிக்காங்க. அப்புறம் உங்களோட கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி கொடுக்கணும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வி பயின்றவரா? இப்போ தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் சப்போஸ் நீங்கள் வந்து அதுக்கு கீழே கொடுக்குறீங்க அப்படின்னா இதை அங்கே வந்து நீங்கள் நோட் பண்ணணும். மிதிவண்டி ஓட்ட தெரிந்தவர், அதுவும் இங்கே கொடுக்கணும். தொடர்பு முகவரி, உங்களோட அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். டோர் நம்பர், அப்பார்ட்மெண்ட் நேமு, ஸ்ட்ரீட்டு, ஏரியா, சிட்டி, டிஸ்ட்ரிக்ட், அஞ்சல் குறியீடு. வகுப்பு சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட காப்பி இங்கே அட்டாச் பண்ணணும். அதுக்கும் சைஸ் பார்த்துக்கோங்க. மினிமம் 20 KB, மேக்ஸிமம் 100 KBக்குள்ளே இருக்கணும். இந்த ஃபார்மேட் வந்து ஃபைல் டைப் ஜேபிஜி, ஜேபிஇஜி, பிஎன்ஜி மட்டும்தான். அதே போல் விண்ணப்பதாரரோட புகைப்படம் அந்த சைஸும் கொடுத்துருக்காங்க. மினிமம் 20 KB, மேக்ஸிமம் 100 KB. இதுவும் ஃபைல் டைப் பிஎன்ஜி, ஜேபிஇஜி, ஜேபிஜி டைப்பில் தான் இருக்கணும். விண்ணப்பதாரின் கையொப்பம், உங்களோட சிக்னேச்சர், அதுவும் சைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கரெக்டான சைஸ் இருக்கிற மாதிரி இங்கே அட்டாச் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் டெக்ளரேஷன் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் படித்து பார்த்துருங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத படித்து பார்த்துட்டு இங்கே டிக் பண்ணுங்கள். எல்லா பாயிண்ட்டுமே படித்து பார்த்துட்டு டிக் பண்ணிவிடுங்க. இந்த கேப்சா கொடுத்துருக்காங்களே, அங்கே எந்த கேப்சா உங்களுக்கு வருதோ அந்த கேப்சாவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும். கொடுக்கும்போது உங்களுக்கு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்காங்க. இப்படி தான் நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் போடணும்.